வணக்கம். விஜய் மாநாடு திட்டமிட்டபடி செப்டம்பர் 23ஆம் தேதி நடக்குமா? நடக்காதா? ஏன் இவ்வளோ பெரிய சிக்கல்? விஜய் நிர்வாகிகள் அடுத்த கட்ட மாற்று ஏற்பாடா ஏதாவது செய்கிறாங்களா என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் விழுப்புரம் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் ஒரு மனு கொடுத்தாரு. விக்கிரவாண்டி அருகே இருக்கக்கூடிய வி சாலை அப்படிங்கிற பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நாங்கள் முதல் மாநாடு நடத்த இருக்கிறோம், அதற்கு தங்களுடைய அனுமதி வேணும் அப்படின்னு ஒரு மனு ஒரு கடிதத்தை விழுப்புரம் மாவட்ட எஸ்பி கிட்ட கொடுத்தாரு. உடனடியாக மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அந்த இடத்துக்கு புசி ஆனந்த் குறிப்பிட்ட அந்த 85 ஏக்கர் பரப்பளவு உள்ள இடத்திற்கு காவல் அதிகாரிகள் ஆய்வு பண்ணாங்க. ஆய்வு பண்ணிட்ட பிறகு புசி ஆனந்த் அங்கேருந்து விஜய்க்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த இடம் சூப்பராக இருக்குது, நம்மளுடைய மாநாடு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும், இந்த இடம் நம்ம இங்கேயே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு அங்கே ஸ்பாட்டில் இருந்துக்கிட்டே விஜய்கிட்ட தொடர்பு கொண்டு புசி ஆனந்தும் கலந்துரையாடினார். அதை எல்லோரும் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க. இப்போ நாட்கள் நகர நகர விக்கிரவாண்டியில் விஜயினுடைய மாநாடு நடக்குமா நடக்காதா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்கிறாங்க. விஜய் மாநாடு செப்டம்பர் 23ஆம் தேதி திட்டமிட்டபடி நடக்கலை அப்படின்னா ஜனவரிக்கு ஒத்தி வைக்குவாங்க. ஏன்னா அக்டோபர் நவம்பரில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது, அந்த மழை காலத்தில் மாநாடு நடத்த முடியாத பல சிக்கல் வரும், அதனால் ஜனவரிக்கு மாற்றி வைக்கலாம் அப்படிங்கிற ஏற்பாடும் நடக்குது அப்படிங்கிற ஒரு செய்தி சமூக வலைதளத்தில் வேகமாக வைரலாக பரவியது. காரணம் என்னென்னா, புசி ஆனந்த் கடலூரில் இருக்கக்கூடிய மதுரையில் இருக்கக்கூடிய ஜாதகம் ஜோசியம் பார்க்குறவங்க கிட்ட ஒரு நம்பிக்கையாக இப்போ இந்த மாதம் செப்டம்பர் மாதம் நீங்கள் மாநாடு நடத்துங்க, இல்லைனா அக்டோபர் நவம்பரில் நடத்தாதீங்க, அங்கே மழை வரும், அந்த நேரத்தில் அந்த மாதத்தில் நீங்கள் நடத்தினா கூட பல சிக்கல் வரும், அந்த மாநாடு நடக்கத்தில் சிக்கல் மட்டும் இல்லை, அது வெற்றி பெறாது, அதனால் நீங்கள் ஜனவரிக்கு மாற்றி வைங்க அப்படிங்கிற ஒரு தகவல் சொன்னப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைங்கிறது புசி ஆனந்துக்கு மட்டும்தான் தெரியும். சமூக வலைதளத்தில் இது வைரலாக பரவுது. இப்போ காவல்துறை சார்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, காவல்துறை சார்பாக 21 கேள்விகளை தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள்கிட்ட, அதாவது புசி ஆனந்த் கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அந்த 21 கேள்விகளில் மாநாடு நடக்கிற இடத்துக்கு எவ்வளோ பேர் வருவாங்க, மக்கள் அதாவது ஆண்கள் எத்தனை பேர் வருவாங்க, பெண்கள் எத்தனை பேர் வருவாங்க, சிறுவர்கள் குழந்தைகள் ஏதாவது வருவாங்களா, வண்டி வருகிற வாகனங்கள் 2 வீலரோ இல்லை கார் எந்த இடத்துல பார்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு பல்வேறு கேள்விகளை 21 கேள்விகளை காவல்துறையிலிருந்து விஜயினுடைய நிர்வாகியான புசி ஆனந்த் கிட்ட அனுப்பியிருக்கிறாங்க. அந்த கேள்விகளுக்கு உரிய பதில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக காவல்துறையிடம் ஒப்படைத்த பிறகு காவல்துறை அந்த 21 கேள்விக்கும் சரியான பதில் இருக்கின்ற பட்சத்தில் காவல்துறை அவர்களுக்கு மாநாடு நடத்துவதற்கு உரிய அங்கீகாரமும் உரிய அனுமதியும் கொடுப்பாங்க அப்படிங்கிற செய்தி தான் வருகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். விஜயினுடைய மாநாடு இவ்வளோ பெரிய நடக்குமா நடக்காதா, இடத்த மாற்றுறாங்க, விக்கிரவாண்டியில் கிடையாது, இது ஜனவரிக்கு தள்ளி போடுறாங்க, இது செப்டம்பர் 23ஆம் தேதி கிடையாதுன்னு பல கேள்விகள் பல சர்ச்சைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. விஜய் மாநாடு திட்டமிட்டபடி செப்டம்பர் 23ஆம் தேதி நடக்கும் அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக விசாரித்த போது அந்த நிர்வாகிகள் சொல்லக்கூடிய விஷயம், கண்டிப்பாக சொன்ன தேதியில் எங்கள் தலைவர் அதே தேதியில் நடத்துவாருங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவரிடத்திலும் ஒரு அன்பான வேண்டுகோள். நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய மேலான ஆதரவு எங்களுக்கு அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கு ஒரு பலமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 80% நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. உங்கள்கிட்ட ஒரு அன்பாக கேட்டுக்கிறேன், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.